ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழ போண்டா. என்னது வாழைப்பழத்தில் போண்டாவா அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த போண்டா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். எந்த பழத்தில் வேணாலும் பண்ணலாம், டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இது கூட 1 கப் மைதா மாவு, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். வெல்லம், நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்து பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்லேயே தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. இதை நம்ம ஒரு இட்லி மாவு பதத்துக்கு பிணைய போகிறோம். அதனால் தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாழைப்பழ போண்டா. வாழைப்பழத்தில் தான் செஞ்சுருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால உடனே செஞ்சோன்னா அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. அதனால ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ரவையும் நல்லா சாஃப்டாக மசிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம். நான் சேர்த்துக்கிறேன். என்னோடய மாவு ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். கட்டி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட போண்டா மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டுற வேண்டாம். வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உப்பி வரும். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ரொம்ப குட்டி குட்டியாக தான் போடுறேன். ஆனால் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பெருசாக உப்பி வந்திருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷத்தில் இந்த போண்டா சூப்பராக வெந்துடும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இப்போ இதில் இன்னொரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சுவையான சூப்பரான வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.